வணக்கம். இன்னைக்கு நாம அறிவ பத்தி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில பார்க்க போறோம். ஆமா. இது வெறும் தகவல் சேகரிக்கிறத பத்தி இல்ல, உண்மையான விழிப்புணர்வை எப்படி அடையறதுங்கிறத பத்தி. ம். குறிப்பா ஜென் தத்துவம் இத எப்படி பாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு அலசலாம். ஆமா, உங்ககிட்ட இருக்கிற அந்த விழித்திருங்கள் சிந்தனை பிழைகள் வேண்டாம் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலான்னு இருக்கோம். நிச்சயமா. இந்த புத்தகத்துல ஜென் குருக்கள், அவங்களோட அனுபவங்கள், அப்புறம் சில சுவாரஸ்யமான கதைகள், ஏன் கொஞ்சம் நகைச்சுவை கூட இருக்கு. அப்படியா? ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, சும்மா ஸ்கூல் பாடம் மாதிரி இல்லாம, ஜென் எப்படி விழிப்புணர்வையும், அந்த உடனடியா பாக்குற திறனையும் நம்ம டெய்லி வேலைகள் மூலமாவே வளர்க்குதுன்னு நீங்களோட சேர்ந்து புரிஞ்சிக்கிறது தான். நீங்க சொன்னது சரி. இது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டதா தெரியல, வாழ்க்கைய உணர்ற ஒரு முறை மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, இந்த அணுகுமுறையை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க டோகோன்னு ஒரு ஜென் குரு, சோஷின்னு அவரோட சீடர் பத்தின ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, ஆமா. அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சோஷின்னு ஒருத்தர் ஒரு புது சீடர். ஓஹோ. அவரு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ற மாதிரி குரு தனக்கு ஜென் தத்துவத்தோட ரகசியங்கள் எல்லாம் முறையா போதிப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, அது இயல்பு தானே. ஒருத்தர்கிட்ட கத்துக்க போனா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? நிச்சயமா. ஆனா நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, அப்படி ஒண்ணும் நடக்கல. குரு பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அது சோஷனுக்கே கண்டிப்பா ஒரு குழப்பத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கோம். என்னடா இதுன்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? அவரால பொறுத்துக்க முடியல. ஒரு நாள் குரு டோகோ கிட்ட போயிட்டார். குருவே, நான் இங்க கொஞ்ச காலம் ஆச்சு. ஆனா நீங்க எனக்கு ஜென் போதனையோட சாரம் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு தான் மனசுல இருந்தத கொட்டிட்டாரு. ஓ, கேட்டே விட்டாரா? குரு என்ன பதில் சொன்னாரு? டோகோவோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அதுல தான் ஜென்னோட மொத்த சாரமும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க. அவர் சொன்னாரு, என்னப்பா சொல்ற, நீ வந்த நாள்ல இருந்து நான் உனக்கு ஜென் ஒழுங்குமுறை பத்தி தொடர்ந்து பாடம் நடத்திட்டு தானே இருக்கேன். ம், இது எப்படி சோஷனுக்கு புரியும்? அவர் வேற ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? என்ன பாடம் நடத்துனீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஆமா, கேட்டாரு. அதுக்கு டோகோ சொன்ன பதில் இதுதான். நீ காலையில எனக்கு டீ கொண்டு வர்றப்ப நான் அத வாங்கிக்கிறேன். நீ சாப்பாட பரிமாறும்போது நான் அதை ஏத்துக்கிறேன். நீ என்ன வணங்கும்போது நான் தலையசைச்சு பதில் வணக்கம் சொல்றேன். ம். இந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் நான் உன்னோட இருக்கேன், உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். இதுதானே ஜென் பயிற்சி. இத தவிர வேற எப்படி நான் உனக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. அடேப்பா, இது ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது பாடங்கிறது தனியா உட்காந்து பேசி நடத்துறது இல்ல. இல்ல. அன்றாட வேலைகள்ல அந்த வேலையை செய்யற விதத்துல அதுல இருக்கிற கவனத்துல இருக்குன்னு சொல்றாரு. மிகச் சரியா சொன்னீங்க. இது நாம பழகின டீச்சிங் மெத்தடுக்கு டோட்டலா ஆப்போசிட். ஆமா. சூஷியனுக்கு அந்த பதில் கேட்டு ஒன்னும் புரியல. தலைய குனிஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். அவர் அப்படி யோசனையில மூழ்கினப்பதான் குரு அந்த முக்கியமான விஷயத்த சொன்னாரு. ஜென்னோட மைய கருத்துன்னே சொல்லலாம். என்னது அது? நீ பார்க்க விரும்பினா உடனடியா பாரு. நீ யோசிக்க ஆரம்பிக்கும்போது நீ விஷயத்த தவற விட்டுடுற. உடனடியா பாரு. யோசிக்க ஆரம்பிச்சா தவற விட்டுடுறேன். இதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுதோ? ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். நம்ம பொதுவா எதையாவது புரிஞ்சுக்க யோசிக்கணும்னு தானே நினைக்கிறோம். ஆனா இங்க யோசனை தான் தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி? அந்த புத்தகம் இது நல்லா விளக்குது. உடனடியா பாரு அப்படின்னா, அந்த நேரத்துல எந்த விதமான முன்முடிவும் இல்லாம, விளக்கங்கள் இல்லாம, நம்ம பழைய அனுபவங்களோட சுமை இல்லாம நடக்கிறத உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது. சரி. ஆனா சிந்திக்கிறதுங்கிறது பெரும்பாலும் எப்படின்னா, நம்மளோட பழைய பதிவுகள், கருத்துக்கள், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வச்சுதான் நடக்குது. ஓஹோ. நம்ம மனசு என்ன பண்ணும்னா, உடனடியா ஒரு விஷயத்துக்கு பேர் வைக்கும், அத வகைப்படுத்தும், ஒப்பிட்டு பார்க்கும். இந்த ப்ராசஸ் அந்த நேரத்து அனுபவத்தை, அந்த நேரடி பார்வையும் மறைச்சிடுது. அப்போ யோசிக்கிறதுங்கிறது நிகழ்காலத்துல இல்லாம நம்ம கடந்த கால கண்ணாடிய போட்டு பாக்குற மாதிரிங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். டோகோவோட கருத்துப்படி, நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே அந்த நேரடி தன்மை போயிடுது, அந்த உடனடி பார்வை மிஸ் ஆயிடுது. விஷயம் உங்க மனசோட ஃபில்டருக்குள்ள போயிடுது. இது தத்துவ ரீதியான கேள்விகள், பெரிய பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுறது, இது எல்லாம் கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஆமா. உதாரணத்துக்கு, உலகத்தை யாரு படைச்சா? இந்த மாதிரி கேள்விகள். ஜென் இதை எப்படி பாக்குது? இந்த புத்தகம் அத ஒரு பயனற்ற முயற்சின்னு கூட சொல்லுது. ஏன்னா, இது மாதிரி கேள்விக்கு நீங்க ஒரு பதில கண்டுபிடிச்சாலும், அது உடனே இன்னும் பல கேள்விகளை உருவாக்கும். ஆமா. கடவுள் படைச்சாருன்னா அவரை யாரு படைச்சா? ஏன் இவ்ளோ கஷ்டம்? இப்படி கேட்டுட்டே போலாம். கரெக்ட்.
இது மனசோட ஒரு விளையாட்டு. இது வேணும்னா தகவல்களை இன்ஃபர்மேஷனை கூட்டலாமே தவிர உண்மையான புரிதலையோ விழிப்புணர்வையும் கொடுக்காது. அப்போ புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ஸ் வேற, அறிவு சார்ந்து இருக்கிறது இன்டெலெக்சுவாலிட்டி வேறன்னு இந்த ஆதாரம் பிரிச்சு பாக்குதா? ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லுது. அறிவு சார்ந்து இருக்கிறதுங்கிறது தகவல்களை சேர்த்து அதை அனலைஸ் பண்றது. சரி. ஆனா இங்க புத்திசாலித்தனம்ங்கிறது விழிப்புணர்வோட அந்தந்த கணத்துல சரியா பதில்வினை ஆற்றுவது, ரெஸ்பாண்ட் பண்றது. அது வெறும் சிந்தனை இல்ல. அப்போ ஜென்னுங்கிறது ஒரு தத்துவமோ இல்ல சில கொள்கைகளோட தொகுப்பும் இல்லையா? இல்லவே இல்லைன்னு தான் இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது. ஜென்ங்கிறது கொள்கைகளோ விதிகளோ கிடையாது. அது ஒரு பார்வை, ஒரு அணுகுமுறை. முக்கியமா அது ஒரு ஒழுங்குமுறை, டிசிப்ளின், டீச்சிங் இல்ல. ஒழுங்குமுறைன்னு சொன்னா நம்ம வழக்கமா கட்டுப்பாடு ரூல்ஸ ஃபாலோ பண்றதுன்னு தான் நினைப்போம். இங்க என்ன அர்த்தத்துல வருது? நல்ல கேள்வி. இங்க ஒழுங்குமுறைங்கிறது தண்டனையோ கட்டுப்பாடோ இல்ல. அதோட அர்த்தம் மையமா இருக்கிறது, கவனமா இருக்கிறது, விழிப்புணர்வோட இருக்கிறது. மனசோட மேல் பரப்புல இருந்து அந்த எண்ணங்களோட ஓட்டத்திலிருந்து செயல்படாம நம்ம உள்ளத்தோட ஆழத்திலிருந்து முழு கவனத்தோட செயல்படுறது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? எதிர்வினை இல்ல பதில் வினைன்னு ஒரு குறிப்பு வருது. ஆமா, எதிர்வினைங்கிறது நம்ம பழைய அனுபவங்கள், பயங்கள், பழக்க வழக்கங்கள் இதிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றது. அது ஒரு மெஷின் மாதிரி. சரி. ஆனா பதில் வினைங்கிறது அந்த நேரத்து சூழ்நிலையை உணர்ந்து விழிப்புணர்வோட தன்னிச்சையா செயல்படுறது. அது எப்பவுமே புதுசு, உயிரோட்டமா இருக்கும். இந்த ஒழுங்குமுறை அந்த பதில் வினைய வளர்க்குது. ஆஹா, யோசிச்சு செயல்படுறதுக்கு பதிலா விழிப்புணர்வில் இருந்து செயல்படுறது. இது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த ஆர்வத்துக்கு என்ன சொல்லுது? அது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, மேலோட்டமான ஆர்வம், அதாவது சூப்பர்ஃபிஷியல் கியூரியாசிட்டி, அது மனசோட முடிவே இல்லாத கேள்விகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் தான் கொண்டு போவோம். உதாரணமா? வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கு, இல்ல கடவுள் ஆணா இருப்பாரா பெண்ணா, இந்த மாதிரி கேள்விகள். இது ஒருத்தர ஸ்டூடெண்டாவே வச்சிருக்கோம், உண்மையான சீடனா டிசைபிளா மாற விடாது. மாணவன் சீடன் இந்த வித்தியாசம் முக்கியம் போல இருக்கே. ஆமா, ஆதாரம் சொல்றத பார்த்தா மாணவன்கிறவன் தகவல்களை சேகரிக்கிறவன், அறிவை பெருக்கிக்க ஆசைப்படுறவன். சரி. ஆனா சீடன்கிறவன் மாற்றத்தை விரும்புறவன், தன்னை மாப்பிக்க தயாரா இருக்கிறவன். வெறும் தகவல் சேகரிப்பு உங்களை மாத்தாது. அதனால அந்த மேலோட்டமான திருப்தியடையாத ஆர்வத்தை விட்டுட்டு உண்மையான தேடல்ல, அதாவது மாற்றத்துக்கான ஏக்கத்துல ஈடுபடணும்னு சொல்லுது. ஓகே. அப்போ இந்த அறிவு சார்ந்த தீவிரத்தன்மை, முடிவில்லாத கேள்விகள், இதையெல்லாம் தாண்டி போகச் சொல்லுது. ஆனா இதுக்கு பதிலா இந்த புத்தகம் நகைச்சுவைக்கு ஒரு விளையாட்டுத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கடவுளுக்கே நகைச்சுவை உணர்வு அதிகம்னோ, தீவிரத்தன்மை ஒரு நோய், ஆனா நகைச்சுவை தான் ஆரோக்கியம்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்படியா? இது ஒரு பெரிய கருத்து. ஜென் குறிப்பா சீனால வளர்ந்தப்போ லாவோட்சு, சுவாங்சு மாதிரி ஞானிகளோட அந்த விளையாட்டுத்தனமான இலகுவான அணுகுமுறையால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. ஓ. இது சில சமயம் இந்தியாவோட தீவிரமான சடங்குகள் நிறைந்த ஆன்மீக பார்வைக்கு ஒரு எதிர்வினையா கூட பார்க்கப்படுது. இதே மாதிரி விளையாட்டுத்தன்மை யூத மதத்தோட ஹசிடிசம்ங்கிற பெருவழியும் இருக்குன்னு சொல்றீங்க. மோசஸ் 10 கட்டளை வாங்கினதை பத்தி ஒரு ஜோக் கூட இருக்குன்னீங்களே. ஆமா, அது ஒரு கிளாசிக் யூத ஜோக். கடவுள் முதல்ல வேற வேற நாட்டுக்கிட்ட போய் என்கிட்ட சில கட்டளைகள் இருக்கு, வேணுமான்னு கேட்டாராம். அவங்க அதுல என்ன இருக்குன்னு கேட்க கடவுள் சொன்னதும் அவங்க வேணாம்பா நன்றின்ட்டாங்களாம். கடைசியா மோசஸ் கிட்ட வந்து உனக்கு கட்டளைகள் வேணுமான்னு கேட்க மோசஸ் உடமே என்ன வேலைன்னு கேட்டாராம். கடவுள் இலவசம் அன்னதும் மோசஸ் அப்படியா, சரி எனக்கு ஒரு 10 கொடுங்கன்னாராம். இது அந்த மனநிலையை காட்டுது. ஆனா இயேசு சிலுவையில பாடிக்கிட்டு இருந்ததா ஒரு குறிப்பு வருதே, அது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா, மரியாதை குறைவா தோணதா? அந்த புத்தகமே தெளிவுபடுத்துது இது கிறிஸ்தவ நகைச்சுவை இல்ல, யூத பார்வையிலன்னு வந்ததுன்னு. ஓ சரி. இயேசு ஒரு யூதரா வாழ்ந்து மறைஞ்சவருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூத மரபுல கடவுள்கிட்டே விவாதம் பண்றது, ஜோக் அடிக்கிறதெல்லாம் உண்டு. அந்த ஜோக் படி இயேசு சிலுவையில டட்டிலி டேடாம்னு ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க, கீழே இருந்த சீடர் பீட்டர் சீக்கிரம் நிறுத்து, டூரிஸ்ட் வராங்கன்னு கத்துனாராம். என்னன்னா, ரொம்ப புனிதமான விஷயங்களை கூட இலகுவா அணுக முடியும். ஜென்னை ரொம்ப இறுக்கமான பிரார்த்தனை மூலமா இல்லாம ஒருவித சிரிப்போட விளையாட்டுத்தன்மையோட கூட அணுகலாம்னு சொல்றதுதான்.
அப்போ ரொம்ப சீரியஸா இருக்கிறது ஒரு சுமையா மாறிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா. சரி, இந்த இலகுவான விழிப்புணர்வோட இருக்கிற அணுகுமுறை நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்துது? டீ குடிக்கிறது, நடக்கிறது மாதிரி சாதாரண விஷயங்கள்ல இது எப்படி வரும்? அதுதான் ஜென்னோட ஸ்பெஷாலிட்டியே. அது ஆன்மீகத்தை டெய்லி லைஃப்ல இருந்து பிரிக்கல. சாதாரணமான செயல்களை கூட அது புனிதமா ஒரு தியானமா மாத்துது. உதாரணமா? உதாரணத்துக்கு ஜப்பான்ல இருக்கிற தேநீர் விழா, அதாவது டீ செரமனி பத்தி இந்த புத்தகம் நல்லா சொல்லுது. அது சும்மா டீ குடிக்கிற நிகழ்ச்சி இல்ல. அது 1 மணி நேரம் இல்ல அதுக்கு மேலேயும் நடக்கக்கூடிய ஒரு தியானம். 1 மணி நேரம் டீ குடிக்கிறதா? அதுல எப்படி தியானம்? அந்த இடமே ஒரு கோரில் நொதி அமைதியா இருக்கும். வர்றவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டு ரொம்ப மெதுவா ஒவ்வொரு அடியும் உணர்ந்து நடந்து வருவாங்க. ம், சுத்தி இருக்கிற சத்தம், காட்சி, வாசனை எல்லாத்தையும் கவனிச்சபடி டீ ரூமுக்குள்ள நுழைஞ்சு குருவை வணங்கி அமைதியா உட்கார்ந்து டீ கெண்டி கொதிக்கிற அந்த மெல்லிய ஓசைய கேட்பாங்க. கேட்பதற்கே அமைதியா இருக்கே. ஆமா, குரு ரொம்ப கவனமா அழகா அந்த டீ கப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார். டீய ஊத்துற சத்தம், அதோட வாசனை, சுவைன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் முழு கவனமும் செலுத்தப்படும். ஆக ஒரு சாதாரண செயல்பாடு எப்படி தியானமா மாறுதுன்னு இது காட்டுது. அதேதான். இப்படி ஒரு சாதாரண டீ குடிக்கிறதே தியானமா மாற முடிஞ்சா, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை கூட்டுறது, ஏன் விறகு வெட்டுறது, தண்ணி எடுக்கிறதுன்னு எந்த வேலைய வேணாலும் தியானமா விழிப்புணர்வு பயிற்சியா மாத்த முடியும். அந்த புத்தகம் மன்றம் சொல்றதை விட இந்த மாதிரி வேலை செய்யும்போது விழிப்பா இருக்கிறது ஈஸின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது மனசு சீக்கிரம் சலிப்படைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சு நாம ஒரு மாதிரி தூக்க நிலைக்கு போயிட வாய்ப்பு இருக்கு. சரி. ஆனா விறகு வெட்டும்போது கோடாரி கொஞ்சம் குறி தவறினா கூட கால்ல பட்டுடும். அப்போ நீங்க விழிப்பா இருந்தே ஆகணும். ஆமா இல்லையா? அந்த செயல் விழிப்புணர்வை தூண்டுது. மந்திரம் சில சமயம் தூக்கத்தை தூண்டலாம். அதோட ஜென் கிரியேட்டிவிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. சாதாரண உலகத்தை உங்க செயல்கள் மூலமா, உங்க விழிப்புணர்வு மூலமா புனிதமா மாத்துறது தான் அதோட நோக்கம். இந்த மாற்றத்துக்கு வழிகாட்டுற குருவோட பங்கு என்ன? அவரு வெறும் டீச்சர் இல்லையா? டோகோ கதையிலே அவரு நேரடியா எதுவும் போதிக்கலன்னு பார்த்தோம். மிகச்சரியான கேள்வி. அந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது. குரு என்பவர் ஆசிரியர் இல்ல, அவர் ஒரு விழிப்பூட்டுபவர், அவேக்கனர். ஓ, அவரோட வேலை தகவல்களை கொடுக்கறதோ கொள்கைகளை போதிக்கிறதோ இல்ல. தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்புற மாதிரி அவரோட வேலை. அப்படி எழுப்பப்படுறதுக்கு சீடன் கிட்ட என்ன தகுதி தேவை? 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. நம்பிக்கை, ட்ரஸ்ட், அப்புறம் முழுமையான சரணாகவி, சரண்டர். ம், குரு பதில்களை தரமாட்டாரு. அவர் ஒரு வாய்ப்ப, ஒரு சூழல, ஒரு கண்ணாடிய உருவாக்குறாரு. அந்த சூழல்ல, அந்த கண்ணாடியில நீங்க உங்க உண்மையான இயல்பை பார்க்க முடியும், விழுத்தேற முடியும். அப்போ அவர் வெளியிலேருந்து எதையும் கொடுக்கறது இல்லையா? இல்ல, உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற உண்மையை அவர் தூண்டி விடுறாரு, அவ்வளவுதான். இது தர்ஷன்ங்கிற இந்திய வார்த்தைக்கும் பிலாசபிங்கிற மேற்கத்திய வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஞாபகப்படுத்துது. அத பத்தி இந்த புத்தகம் பேசுதா? ஆமா, இது ஜென்னோட அணுகுமுறைய அழகா விளக்குது. பிலோசபியோட வேர்ச்சொல் அறிவின் மீதான அன்புன்னு வரும். அது பெரும்பாலும் சிந்திக்கிறது, பகுத்தறியறது, விவாதம் பண்றது சம்பந்தப்பட்டது. சரி. ஆனா தர்ஷன்கிற சமஸ்கிருத வார்த்தையோட நேரடி பொருள் பார்த்தல், சீயிங் அல்லது காட்சி. இது அறிவுபூர்வமான புரிதலை தாண்டி ஒரு நேரடி அனுபவம், ஒரு இன்சைட். ஓஹோ. ஜென் சிந்திக்கிறத விட இந்த நேரடியான பார்த்தல, உணர்தல தான் வலியுறுத்துது. அதனாலதான் டோகோ சொன்னாரு, யோசிக்க ஆரம்பிச்சா நீ விஷயத்த தவற விட்டுடுற. இந்த புரிதலோட அடிப்படையில குரு சொல்றத கேட்கிற முறை பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. அமைதியா கேட்டல், லிஸ்னிங் சைலண்ட்லி. அது ஏன் அவ்வளோ முக்கியம்? இதுவும் அந்த நேரடி அனுபவத்தோட சம்பந்தப்பட்டதுதான். குருவோ இல்ல ஞானிகளோ பேசும்போது நம்ம வழக்கமா என்ன செய்வோம்? ஒன்னு ஏத்துக்குவோம், இல்ல எதிர்ப்போம். கரெக்ட். ஒன்னு அவங்க சொல்றத நம்ம அறிவோட ஒப்பிட்டு ஆமா இது சரின்னு ஏத்துக்குவோம், இல்லனா இல்ல இது தப்புன்னு மறுப்போம். இந்த ரெண்டுமே மனசோட வேலை தான். ம், ஏத்துக்கிறதும் ஒரு வேலை, மறுக்கிறதும் ஒரு வேலை. அமைதியா கேக்குறதுன்னா இந்த ரெண்டுக்கும் போகாம எந்த விதமான மன தீர்ப்பும் இல்லாம முழு கவனத்தோட திறந்த மனசோட சும்மா அந்த வார்த்தைகளை உள்ள அனுமதிக்கிறது. ஏன் அப்படி அனுமதிக்கணும்?
ஏன்னா அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி உண்மைங்கிறது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு, அது உங்களுக்கு புதுசில்ல. ஓ, நீங்க உண்மைய வெளியில இருந்து கேட்கும்போது உள்ள இருக்கிற அந்த உண்மை வைப்ரேட் ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணும், அது ஆமான்னு சொல்லும். இது மனசோட ஒப்புதல் இல்ல, உங்க முழு சத்தையோட உங்க பீயிங்கோட அங்கீகாரம். இது ஒரு மாதிரி நினைவு கூர்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஒரு ரிமெம்பரன்ஸ், ஒரு ரெகக்னிஷன். குரு என்பவர் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த உண்மையை ஞாபகப்படுத்துறாரு, தட்டி எழுப்புறாரு. இது ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ இன்னைக்கு நாம பேசுனது ஒரு சுருக்கமா பார்த்தா, ஜென்ங்கிறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட பயிற்சி இல்ல. இல்லவே இல்ல. இது விழிப்புணர்வை நோக்கிய ஒரு பாதை. இது கொள்கைகளை விட ஒழுங்குமுறையையும், டிசிப்ளின் as centeredness, சிந்திக்கிறத விட உடனடி பார்வையையும், சீயிங் ரைட் அட் ஒன்ஸ், தீவிரத்தன்மையை விட நகைச்சுவையும் விளையாட்டுத்தன்மையும் முன்னிறுத்துது. மிக முக்கியமா இது ஆன்மீகத்தை அன்றாட வாழ்க்கையில இருந்து பிரிக்கல. நம்மளோட சாதாரண செயல்களே, டீ குடிக்கிறது, நடக்கிறது, வேலை செய்யறது, விழிப்புணர்வுக்கான கருவிகளா தியானமா மாறுது. ஆமா, இதுல குருங்கிறவர் பதில்களை தர்ற ஆசிரியர் இல்ல, அவர் விழுத்தெழ வைக்கிற ஒரு தூண்டுதல், ஒரு கண்ணாடி மாதிரி. அவர் நமக்குள்ள இருக்கிற உண்மைய நமக்கே காட்டுறார். அருமை. இந்த ஆய்வு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆமா, டோகோ அவரோட சீடன் கிட்ட சொன்ன அந்த அறிவுரைய ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்க விரும்பினா உடனடியா பாரு, யோசிக்க ஆரம்பிக்கும் போது நீ விஷயத்தை தவற விட்டுடுற. நீங்க உங்க அன்றாட செயல்களை, ஒரு கப் டீ குடிக்கிறது, ரோட்ல நடக்கிறது, உங்க வேலையை செய்யறது, இதெல்லாம் சும்மா எந்திரத்தனமா சிந்தனைகள்ல மூழ்கி செய்யாம, டோகோ சொன்ன மாதிரி உடனடியா பார்த்து அந்த வேலையில முழுமையா கவனத்தோட ஈடுபட முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? யோசிக்கிறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு சும்மா பார்க்கறதையும் அல்லது உணர்றதையும் மட்டும் செஞ்சா அந்த அனுபவம் எப்படி மாறும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இல்ல, அதை விட பெட்டரா முயற்சி செஞ்சு பாருங்க. இது ஜென் நமக்கு கொடுக்கிற ஒரு நேரடி பயிற்சி.